இன்றைக்கி நாம் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 18 மாதங்கள், அதாவது இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி 2025, அதாவது ராகு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 5வது வீட்டில் இருந்துக்கிட்டு இப்போது 4வது வீட்டுக்கு வராரு. அதாவது அர்த்தாஷ்டம ராகு அப்படின்னு சொல்லிட்டு இதை நாம் சொல்லுவோம். ராகு அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு வராரு அப்படிங்கும்போது விருச்சிகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் போப்பா, நாங்கள் அர்த்தாஷ்டம சனியவே பார்த்தாச்சு, இனிமேல் அர்த்தாஷ்டம ராகு தானே, ஸோ எவ்வளவோ அடி வாங்கிட்டோம், இதை வாங்கிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுங்களாக இருப்பாங்க. ஆனால் பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா ராகு அர்த்தாஷ்டமத்தில் சும்மாலாம் வரல, குரு பார்க்க புனிதப்பட்டு போய் இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு கெட்டவன் திருந்தி நல்லவனாக வந்தால் எந்த அளவுக்கு நல்லவனாக இருப்பான், நேரடியாக நல்லவனாக இருக்கிறவனை விட பட்டு திருந்தினவன் தான் அதீத நல்லவனாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு திருந்தி ராகு குரு பார்க்க புனிதப்பட்டு வராரு. ஸோ 4ஆம் இடம் அப்படிங்கிறது கல்வி, தாயாருடைய உடல் ஆரோக்கியம், வீடு கட்டிட வகையாராக்கள், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ராகு வந்தார் அப்படின்னா கெடுப்பார். ஆனால் இப்போ குரு பார்வைப்பட்டு புனிதப்படுறதுனால கொடுப்பார். கவலைப்பட தேவையில்லை. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிற கிரகங்களை லேசாக ஆசைப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா கேது உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் இருந்து 10வது வீட்டுக்கு போகிறாரு. அதாவது 10ல் ஒரு பாவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு பாவியான கேது 10வது வீட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிறது நல்லது. சனி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார் இந்த ஒரு காலகட்டத்தில். ஏன் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி உடல் ஆரோக்கியத்தை பாதித்து உங்களை அடித்து துவைச்சி உடம்புல தெம்பே இல்லைடா, உடம்புல தெம்பு இருந்தால் கூட நான் எதாவது தான் சமாளிச்சிருவேன், இப்போது உடம்புல சத்து இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு அடிச்சிருப்பார். ஸோ அவரும் இப்போது 5வது வீட்டுக்கு போயிடுறாரு. அப்படிங்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி, கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி, இது எல்லாருமே உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ல் இருந்து 8க்கு போயிடுறாரு. அதாவது அஷ்டமத்து குருவாக போயிடுறாரு. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய்க்கு நெருங்கிய நட்பு கிரகமான அவர் 8ஆம் இடத்துல போயிட்டு உட்கார்றாரு. ராசிக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு அஷ்டமத்தில் போயிட்டு அகப்படுறாரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் காசு பணம் வரதில் திணறும். குரு இருக்கக்கூடிய இடத்துல பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலன் கூட பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நாம் பின்னாடி விரிவாக பேசலாம். இப்போது ராகு கேதுவை பார்க்கலாம் நாம். அதாவது ராகு 4ஆம் இடத்துக்கு புனிதப்பட்டு வராரு அப்படிங்கிறதுனால உங்களுடைய தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும். அப்பப்போ பிரச்சனைகள் வரும். ஆனால் பெரியதொரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும், 3 லட்சம் பண்ணணும், 4 லட்சம் பண்ணணும், எங்கடா போய் நிற்கிறது அப்படிங்கிற அளவுக்குலாம் வராது.
ஏதோ 1000-500 போட்டு ஆஸ்பத்திரி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அப்படிங்கிறது இருக்கணும். சொந்த கட்டிடம் கட்டிடலாம் ராகு புனிதப்பட்டு போகிறதால அப்படிங்கிறதுனால. அப்போது சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயமாக கட்டிடலாம். இதே காலகட்டத்தில் சனி பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்தில் வீடு கட்டணும்னு நினச்சாலும் சரி, இல்லை பூர்வீக சொத்தை விற்றுட்டு வெளியில் எங்கேயாவது ஒரு அவுட்டரில் ஒரு இடத்த வாங்கி ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் சரி, அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப உகந்ததொரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி கேது பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் ஸ்தான கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ஞானகாரகன் கேது இருக்கார் இல்லைங்களா. உங்களுடைய தொழில் ரீதியான அறிவு அப்படிங்கிறது உங்களுக்கு உச்சத்தை தொடும். நீங்கள் என்ன தொழிலில் இருந்தாலும் சரிங்க, தொழில் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கேன், பெருசாக முன்னுக்கு வரலை, நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், 24 மணி நேரமும் உழைச்சி பார்க்குறேன், யோசித்து பார்க்குறேன், எதுவுமே புதுசாக தோண மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் தொழிலை எப்படி கொண்டு போகணும், இந்த ரூட்டில் தான் நம்ம போகணும், இவ்வளவு நாளாக கட்டி போடுறது எல்லாமே வேஸ்ட்டு, சும்மா ஏதோ கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலை அடுத்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற சிந்தனையில் உங்களுக்கு தெளிவு பிறக்கும். அப்பா இதான் நம்ம தொழிலை இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவை கண்டுபிடிச்சி அதை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. தொழிலில் கொடி கட்டி பறக்கலாம். ஏன்னா கேது வந்துட்டு ஞானக்காரகன். தொழில் விருத்திக்கு என்ன தான் யோசித்தாலும் மண்டைக்கு உரைக்காத அந்த ஐடியா இப்போ கிடச்சிரும். அதனால் தொழில் ரீதியாக முன்னுக்கு வரலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய யோசனை அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய கம்பெனிக்கு அவசியம் தேவைப்படும். பெரியதொரு பிரச்சனை ஆஃபீஸே அலுவலகப்பட்டுக்கிட்டு இருக்கும். மேனேஜரில் இருந்து முதலாளியில் இருந்து பெரிய பெரிய உங்கள் மேலே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அதிகாரிகள் எல்லாமே கடந்து தடுமாறுவாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. ஆனால் போகிற போக்கில் ஒரு யோசனையை சொல்லுவீங்க, இது இப்படி தான் சார், ஏன் இதுக்காக போயிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, விடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. அட ஆமாம்ல, இவர் சொல்கிறது தான் ஏன் சரி, இது தான் ஏன் செய்யணும், இவனை போயிட்டு இவ்வளோ நாள் நம்ம கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய யோசனையால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமே சுபிட்சமாக இருக்கும். அதன் மூலியமாக நீங்களும் சுபிட்சமாக இருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களை யார் வேலைக்கு வச்சுருக்காங்களோ அவங்க கொடி கட்டி பறக்கலாம். விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒருத்தருக்கு 1 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து 20,000 வாங்கிக்கலாம். 10,000 வாங்கிட்டு இருந்தேன், இப்போ 20,000 ஆகிடுச்சு, ஆனால் சம்பாதிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விருச்சிகம் ராசிக்காரர்களை வேலைக்கு வச்சுருக்கவங்க இந்த ஒரு காலகட்டத்தில் பெரிய ஆட்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் முதலாளி ஆக முடியுமா அப்படின்னா முதலாளி ஆகலாம். ஆனால் அடுத்தவனுக்குன்னா 100 ரூபா கிடைக்கும், நமக்குன்னா 30 ரூபா தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் அடுத்தவனுக்கு யோசனை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் டாப்பில் போயிடுவான். நம்ம கண்ணு முன்னாடியே வந்துட்டு நம்ம கிட்டே சொல்லுவான், மாப்பிள்ளை நீ அன்றைக்கி ஒரு யோசனை சொன்னீங்களடா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுதான் செஞ்சேன், நீ சூப்பராக இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதையே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நடக்காது. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் நிலமை அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா குரு போயிட்டு அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டாரு. இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. குரு பார்வை ராசிக்கு 12க்கு கிடைக்குது. ராசிக்கு 2க்கு உள்ளது, ராசிக்கு 4க்கு விழுகுது. இது எல்லாமே நல்லதொரு இடம்தான். அப்போது ராகுவும் புனிதப்பட்டு போகிறாரு. 12ஆம் இடத்துல விழக்கூடிய குரு பார்வை கட்டிட வகையாளர்களை கட்ட வைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வியில் செழித்து ஓங்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லதொரு மார்க் எடுக்கலாம். படித்து முடித்த உடனே ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே கூடுதலாக இருக்குது. இதை பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதே மாதிரி வீடும் கட்டலாம். தனஸ்தானத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது. அப்படிங்கும்போது காசு பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. கடன் கண்ணி இருந்துச்சு அப்படின்னா அடைச்சிடுவீங்க. கௌரவத்தோடு வாழ்வீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது. அதோட முக்கியமான விஷயம், ராசிக்கு 4வது வீட்டை ராகுவை குரு பார்த்துடுறார். அப்படிங்கிறதுனால ராகுவினுடைய தோஷம் எல்லாமே அதில் அடிபட்டு போயிடுது. ராகு புனிதப்பட்டு போயிடுறாரு. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. இந்த ராகு கேதுவினுடைய தோஷம் என்பது உங்களை எதுவும் அண்டாது. இருந்தாலும் குரு போயிட்டு அஷ்டமத்தில் மாற்றாரு. தன பஞ்சமாதிபதி 2 முக்கியமான இடத்துக்கு சொந்தமான அவர் அஷ்டமத்தில் மாற்றாரு. அப்படிங்கும்போது
இந்த காசு பண விஷயத்தில் கராராயிருங்க. யாருக்கிட்டையாவது கொடுத்துருந்தாலும் முறைப்படி எழுதி வாங்கிக்கோங்க. யார்கிட்டையாவது வாங்கியிருந்தாலும் சரியான நேரத்தில் வட்டி போட்டுடணும். ஒரு ஜாமான் இஎம்ஐயில் வாங்குகிறேன், இல்லை கட்ட மறந்துட்டேன் டேட்டுக்கு, அதுக்கு ஒரு 4 மடங்கு வட்டி போட்டி கட்டிக்கிட்டு இந்த மாதிரியான வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கொடி கட்டி பறக்க போகிற ஒரு காலகட்டம் தான் இந்த ராகு கேது பலன் அப்படிங்கிறது. ஸோ இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் சின்னதெல்லாம் நடக்க அருகில் உள்ள சிவன் கோவில் ஆலயம் சென்று அம்மனுக்கு, துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபடுங்க. ஏழை பாலைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. மிகச்சிறந்த புண்ணியம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.